கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் வந்து ஹெலிகாப்டர் கடத்திட்டு போவாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹெலிகாப்டர் கீழே போய் தொங்கிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ அவரோட பவரை யூஸ் பண்ணி மேல வரக்கா முயற்சி பண்ணும்போது ஹெலிகாப்டர் கதவை சாத்தி இருக்கு. உள்ள ஹீரோயின் கடைசிவா என்னை காப்பாத்து காப்பாத்து கதறிட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோக்கு தாங்க முடியல. உடனே கோபத்தால அந்த ஹெலிகாப்டர் ஜன்னல் ஒரு கையில உடச்சு உள்ள ஹீரோட கையில குடிச்சு மேல சுத்திட்டு இருக்க அந்த ஃபேன் ஒரு கையில குடிச்சு நீ பாட்டினா பாரு. அந்த ஹெலிகாப்டர் தரையை நோக்கி ஜக 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 ஜகன்னு வந்து விழுது. ஹீரோ ஹீரோயின் தூக்கிட்டு அங்க இருந்து கீழே எட்டி குதிக்கிறோம் குளத்துக்குள்ள. குளத்துக்கு விழுந்த உடனே ஹீரோ தூக்கிட்டு மேல வரும். மேல வரும்போது ஹீரோயின் மெதுவா கண்டுபிடிச்சு பாக்குறா. அப்ப அந்த ஹெலிகாப்டர் அப்புறம் தரையை போய் விழுந்து ஹீரோ வெடி சதத்தை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து சந்தோஷத்துல ஹீரோ கட்டி பிடிச்சு கிஸ் பண்றான். அந்த இடத்துல இந்த எங்கன்னு போடுறோம். அந்த ஜன்னல் போட்டு எடுத்த அந்த போலனுமே மிஞ்சிட்டேன். அது ஓலன் நல்லதா நோலன். சூப்பர் பங்கு. இது ஃபியூச்சர் ஃபிலிம் நல்லா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட் பிலிம் எடுக்கணும்ல. காசு இல்லாம கூட படம் எடுத்துடலாம். ஆனா கேமரா இல்லாம எப்படி எடுக்கிறது? நம்ம இருக்கிற நிலைமைக்கு இப்ப கேமரா திருடிதான் படம் எடுக்கணும் போல இருக்கு. இது கொஞ்சம் அப்புறம் என்னடா நம்மளும் ஷார்ட் பிலிம் பண்றோம் சினிமா பண்றோம் வருஷம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒரு போட்டோ கூட எடுத்துக்கல. இதுல எங்க ஷார்ட் பிலிம் பண்ண போறோம்? என்னதான்டா பண்றது? என்ன பங்கு, நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? சிவா, இவன் பில்லங்க முடிச்சல. இவன் சொல்ற நீ கேட்டா சும்மா தான் நீ சொல்லு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஆட்டை திருடி வித்தரலாமா? என்னடா சொல்ற? நான் ரைட்டா தான் சொல்ற பங்கு. யாருக்கு தெரியாம ஆட்டை திருடிக்கிட்டா ஆடு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகுது? இல்ல ஆட்டுக்காரன் போய் ஆட்டை திருடிட்டோன்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஆட்டுக்கு என்ன ஆதார் கார்டா இருக்குது? இவன் சொல்ற எதுவுமே கேட்காத, நம்ம உள்ள போயிரும் பாத்துக்கோ. மச்சான் சொன்னா கேள, யோசிக்காத. யார் அந்த தூக்கம்? ஏன் கருப்பா என்னை இப்படி சோதிக்கிற? என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடு. உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன். நான் உனக்கு என்ன செய்யல? ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? நான் இன்னைக்கே ஒரு கெடாயை நேந்தி என் தோட்டத்துல கட்டுறேன். நீ என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடு கருப்பா. வாங்கி தொலைச்சிங்க கருமம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வயசு கலக்கிற மாதிரி இருக்குடா. சொன்னா கேளுங்கடா. வேணாண்டா. ஏனப்பா ஒரு ஆம்பளை பையனை வந்துட்டு ஓடுறவாம மிதிக்கிற வயசு தைரியமா இருக்கணுமா இல்லையா? அட ஏனப்பா பயந்துட்டே தெரியுறீங்க? நான் தான் போட்டுக்கிறேங்களா? யோ, எங்களுக்கு இதெல்லாம் பழக்கல தான் உன்னை கூட்டு வந்தோம். எது பேச போய் இந்த ஆட்டை புடிச்சு போய முதல்ல. ஒரு 12 கிலோ வரும் போல இருக்கு. யோ பெரியப்பா, பீடி அப்புறம் குடிப்பேம்மா. முதல்ல போய் ஆட்டை தூக்கிட்டு வாயா. போயா. இதுக்குதான் தொழில் தெரியாத பசங்க கூப்பிட்டா வரக்கூடாதுங்கிறது. இருப்பா, நான் போய் தூக்கிட்டு வரேன். நான் இப்படியே போயிடுறேன். நீங்க அப்படியே பூந்து அந்த பக்கமா வந்துருங்க. சரியா? போயா சீக்கிரம், பயமா இருக்கு. என்னடா நோண்டிக்கிட்டே இருக்க? எனக்கு வயிற்று கலக்குதுடா. நாட்டுப்பட்டு மாதிரி போயிட்டு வந்துடும்டா. எப்ப பார்த்தாலும் பேல போறோம்டா கருமங்க வச்சுக்கிட்டு. டே மச்சான், எனக்கும் கலக்கிற மாதிரியே இருக்குதா? கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கிறியாடா?
யோ பெருசு, நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்கிற? ஆடுங்கய்யா. அப்புறம் எல்லாம் திருத்தூர்ல முடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏதாவது கணக்கு கண்டிங்களா? ஆடு அங்கதான்டா இருக்குது. தூக்கிட்டு போன சரி பார்த்தலடா. டேய், அந்தாலே ஒரு குடிகார பையன், அவனை நம்பி வந்து உட்காந்துட்டு ஏன்டா சிவா? பேசாம ஆட்டை நம்மளே தூக்கிடலாமா? இல்ல, இது வேலைக்கு ஆகாது. டேய், ஆட்டை நீயே தூக்கி. என்னடா இது, ஐடியா கொடுத்தவனே கோத்துட பாக்குற? இதெல்லாம் நியாயமாடா உனக்கு? டேய், நம்ம இதுலயே நீ ஒரு நடா புத்திசாலி. எப்படியாச்சும் இந்த ஆட்டை தூக்கிடுற. என் ஆசை இல்லை. அப்படிங்கிற? இதுக்கு மேல முடியலடா, வயிற்று ரொம்ப ஓவரா கலக்குது. நான் போயிட்டு வந்துடுறேன்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எப்போ பார்த்தாலும் கக்குசு வருது, ஒண்ணுக்கு வருது. பூத்தோல போ. என்னதாண்டா நடக்குதுங்க? சொல்லி தொலைங்களாண்டா. நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களாடா? எல்லாத்துக்கும் காரணம் சண்முக பையனால. டேய், அது சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல, கருப்புரம் எனக்கு நேர்ந்து விட்ட ஆடு வச்சு. என்னடா சொல்றீங்க? கருப்பாயன் நேத்து ஆடா? ஆமா, சின்ன பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் மன்னிச்சது கருப்பா, வெள்ள கருப்பா. யார் அது நம்ம தோட்டத்தில் படுத்துட்டு இருக்கிறது? டேய் டேய் எந்திரிங்கடா. டேய், யாரா நீங்களா? டேய் எந்திரிங்கடா. யாரா நீங்களா? டேய் எந்திரிங்கடா. டேய், யார் பண்ணீங்களா இங்கே வந்து படுத்துட்ருக்கீங்க? யாரா? டேய் எந்திரிங்கடாண்ணா. டேய், உங்களை தான் எந்திரிங்க. யார் பண்ணீங்க இங்க கிடக்குறீங்க? தம்பி எந்திரி. டே எந்திரி எந்திரி. பெருசு எந்திரியா. ஐயா. தம்பி, நீ பழனிச்சாமி பையன் தான்? ஆமாங்க ஐயா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேங்க, அதுக்கு லொக்கேஷன் பார்க்கலான்னு வந்தேன். ஆடா, இது நம்ம தோட்டம், எங்க வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு இல்லாதா? அட நம்ம பயம் கிடச்சிட்டா இல்லை, அதனால எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து போட்டுட்டு இருக்கேன். வாங்க எல்லாம் சாப்பிட்டு போகலாம். வாங்க எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. அந்த புறம் வந்து அப்படியே வந்து மூஞ்சி கழுவிட்டு வாங்க, அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடலாம். வாங்க சார், ரைஸ் வாங்கி கொடுத்து போட்டு எனக்கு கவுண்ட் போட்டிங்களா? தானே ஏன்பா நீங்கள் ஷூட்டிங் எடுக்கணும்னா எங்கிட்டே கேட்டுக்கலாம்ல, நேராக வந்து கேட்டுக்கலாமே. நீங்கள் என்ன நேரம் வேணாலும் வந்து கேளுங்க, எடுத்துக்கலாம். சரியா? அப்புறம் தம்பி, எனக்கு ஒரு ஆசை, என்னையும் ஒன்று படத்துல நடிக்கிறியா? கேமரா இல்லைங்க. ஆனா அது வாங்கி போடலாம், எவ்வளவு வந்துட்டு போகுது? வா.